வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷல் நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆப்சல் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 15. பட் எப்பயும் போல ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். பட் ரீகேப் பார்க்குற அளவுக்கு மறக்க முடியுற இஷ்யூவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம பேட்மேனுக்கும் பெயினுக்கும் ஒரு ஆப்சல்யூட்டான ஷோ டவுன் நடந்திருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா யாரும் அந்த இஷ்யூவை மறந்துருக்க மாட்டீங்க. பட் ஒருவேளை அந்த இஷ்யூவை யாராவது பார்க்காம வந்திருந்தீங்கன்னா நீங்க டேரக்டா செக் அவுட் பண்ணதா கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த ஷோ டவுன்ல சும்மா தரமா பண்ணிருப்பானுங்க. சோ அதனால யாராச்சும் பார்க்காம வந்தீங்கன்னா டைரக்டா செக் அவுட் பண்றீங்க. பட் அந்த ஷோடவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் இந்த ரீகேப்ல பாத்துருவோம். அதாவது பெயினுக்கும் பேட்மேனுக்கும் நடந்த அந்த ஷோடவுன்ல நம்ம பேட்மேன் அவனோட பொருளை வச்சு அவனை போடணும்ங்கிற மாதிரி கேட்மேன் வச்சு ஒரு சரியான சம்பவத்தை பண்ணி பெயினை மொத்தமா வெடிக்க வச்சிருவாரு. அண்ட் தென் பேட்மேன் பெயினோட ஆர்கன்ஸை மொத்தமா அள்ளிட்டு வந்து தண்ணியில போட்டு கரைச்சிருவாருங்க. ஆனா டாக்டர் ஆர்கம் பெயினோட சில ஆர்கன்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்து தண்ணி டேங்க்குள்ள போட்டு அகைன் பெயினை வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ பெயினை கிட்டத்தட்ட ஒரு இம்மோர்டல் பீஸ்ட்ங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அண்ட் அப்பதான் நம்ம பெயின் கிட்ட பேசுறதுக்காக தலைவன் அப்சல்யூட் ஜோக்கர் வந்திருப்பான். எதுக்காகனா பெயினுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த வாரையே விட்டுட்டு அவன் தன்னோட ஃபேமிலியோட போகணுங்கிற மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆயிருப்பால. அதனால பெயின் அவனுக்கு பிடிச்ச இந்த வார்ல பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சிருக்காது. அதனால ஜோக்கர் பெயினுக்கு ஒரு நண்பனா அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்காக அவனை டிஸ்ட்ராக்ட் ஆக்குற அவனோட பொண்டாட்டி பிள்ளைங்க, அவனோட ஊர் மக்கள் அண்ட் அவனோட ஊரு இது எல்லாத்தையுமே மொத்தமா பிளாஸ்ட் பண்ணிடுவான். சோ இப்படிதான் இஷ்யூ நம்பர் 14 முடிஞ்சிருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகணுங்கிற மாதிரி தான் நீங்க காத்திருந்துப்பீங்க. ஆனா நீங்க எதுக்காக காத்திருந்தீங்களோ அதுதான் கிடையாது. ஏன்னா அதோட தரமா இந்த இஷ்யூ நம்பர் 15 ஃபுல்லா அப்சல்யூட் ஜோக்கரோட ஆரிஜினை தான் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. சோ அதனால கரெக்ட்டா ஒரு பிளேஸை பார்த்து வாட்டமா கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கோங்க. அண்ட் இதோட ரீகேப் முடியுது. சோ தொடங்குவோமா? ஓப்பனிங் நம்ம ஆல்ஃபர்ட் பேட்மேன் கிட்ட ஜோக்கரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இட்ஸ் டைம் கேட். நான் அந்த விஷயத்தை பத்தி என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நாளா சொல்லாமலே இருந்துட்டேன். பட் இப்போ நான் அதை பத்தி சொல்லி ஆகணும். அவனை பத்தி அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்ல அதுக்கு நம்ம பேட்மேன் நான் அதுக்கு தயாரா தான் இருக்கா. யார் அவ அப்படின்னு கேட்கும் போது தான் நம்ம ஆல்ஃபர்ட் அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது உனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நகைச்சுவா தெரியலாம் ப்ரூஸ். ஆனா நான் அவனை 3 வருஷமா சேஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஆனா எது உண்மை எது கட்டுக்கதைன்னு எனக்கு இன்னமும் தெரியல. ஆனா அதுல சில விஷயங்கள்லாம் ஆடப் ஆச்சு. பட் ஆனா மத்த சில விஷயங்கள்லாம் அர்த்தமே இருக்காது. லைக் எப்படி? ஆர்டிக் ஓஷன்ல இருந்து டாஸ்மன் சீ வரைக்கும் உலகத்துல இருக்கிற 100கணக்கான ஐலாண்ட்ஸ் அவன் ஓன் பண்ணிருக்கான். மக்கள் வசிக்கவும் அண்ட் டெவலப் பண்ணவே முடியாத யூஸ்லெஸ்ஸான இடத்த. பட் ஆனா அவன் அந்த இடத்துக்கு பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி வருஷத்துல கொஞ்ச நாளைக்கு மட்டும் அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி போவான். ஆனா எதுக்காக? தட்ஸ் மை பாயிண்ட். யாருக்குமே தெரியாது. ஈவன் சேட்டலைட்ல கூட அதை பத்தி எதுவுமே தெரியல. ஆனா தேரி என்னன்னா அவனுக்கு வேட்டையாட பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் ஒரு மர்மமானவன் ப்ரூஸ். த மேன் இன் ஒயிட் சிரிச்சதே கிடையாது. ஆன் அண்ட் ஆன். தென் உண்மையை மறந்தனங்க பெனி வார்டு. பிகாஸ் நீங்க எதை நம்புறீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ஃபர்ட் அந்த மேன் இன் ஒயிட்டை பத்தி அவர் என்ன விஷயத்துல நம்பினாரோ அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே இங்கதான் தொடங்குச்சு. இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் எவர் பிலிம். மேபி அதுதான் உண்மையான முதல் படமா இருக்கலாம். 1888 அதே வருஷம் தான் லீ பிரின்ஸோட ரவுண்ட் ஹே கார்டன் சீன். அண்ட் நான் பார்த்துட்டு இருக்கிறது யாரு? அவனோட கொள்ளு தாத்தா. தலையில தொப்பியோட இருக்காரு. இல்ல, அந்த மேக்கப் போட்டிருக்க அந்த பையன், த கிளவுன், ஜோசப் கிரிம் 1, அதாவது ஜாக். அவனோட ஸ்டோரி. அவன் கோத்தமோட தெருவுல ஒரு அனாதையா வளர்ந்தவன். அண்ட் ஒரு தெரு நடிகனா தான் வாழ்க்கையை நடத்தினான். அண்ட் அதுல அவன் ரொம்பவே நல்லா பண்ணுவான்னு சொல்லுவாங்க. சுத்திக்கிற இடத்துலயே அவன் தான் பெஸ்ட். அண்ட் சில பிளாக்ஸை தாண்டி கூட சிரிப்பு சத்த கேட்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவன் ரொம்ப சிரிச்சதே கிடையாது. அண்ட் அவனோட புகழ் வளர ஆரம்பிச்சது. அண்ட் அவன் அவனோட கோமாளி நடிப்பையும் வாட்வேலுக்கு கொண்டு வந்தான். அண்ட் அதுல கிடைச்ச காசை அவன் அவனோட ஓன் தியேட்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணான். ஜஸ்ட் கிடிங். ஜேகே. எஸ், அவன் அங்க இருந்து அவன் சைலண்ட் பிக்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். அண்ட் சில பெருசுலயும் தான். அண்ட் காம்படிஷன் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பட் ஜாக் எப்பயுமே ஜெயிப்பான்ட்டு அவனை சுத்தி இருக்கிறவங்க எப்பயுமே சொல்லுவாங்க. அண்ட் 40 வயசுலயும் மக்களை சிரிக்க வச்சதுனால அவன் ஒரு அதிர்ஷ்டசாலியா மாறினான். அண்ட் கோத்தம்லயே இருக்க ஃபைனஸ்ட் மென் கிளப், அதாவது த 5 கேட்ஸ் கிளப் அண்ட் ஸ்லாட்டர் செலக்ட்லாம் ஒரு மெம்பரா மாறினான். அண்ட் ஆண்ட்ரூ மெலன் அண்ட் ஜான் ராக்கஃபெல்லர் அண்ட் ஓல்ட் ஆண்ட்ரூ கார்னகி இவங்க மக்களோட உடல் நலத்துக்காகவும் அண்ட் முன்னேற்றத்துக்காகவும் ஃபண்டிங் பண்றதுக்காக தேர்ஸ்டே சலூன் ஒன்னு வச்சிருந்ததா சொல்லப்பட்டது. பட் ஸ்டில் இவன் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணி யாரோட கவனத்தையும் ஈர்த்ததே கிடையாது. அண்ட் அவனோட போட்டோஸும் எதுவும் கிடையாது. அண்ட் இன்டர்வியூஸும் கிடையாது. அண்ட் ஆக்சுவலா அவனை பத்தின எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்ல. இன்ஃபேக்ட் அவன் நிறைய ஷோஸ் ப்ரொடியூஸ் பண்றதுலயும் அண்ட் சேரிட்டில இருந்தா அதிகமா இருந்தான். அண்ட் ஜாக் ஒரு கொடைவல்லன். ஏன்னா அவ்வளவு டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவனோட பேரை உன்னால எங்கேயுமே பார்க்க முடியாது. விங் ஆஃப் கோத்தம் மெட் கோத்தம் யூனிவர்சிட்டி. அண்ட் ரொம்பவே முக்கியமா சில்ட்ரன் காசஸ். அண்ட் அது அவனோட கடுமையான குழந்தை பருவத்தை தான் காரணமாக்குது. ஒரு கோமாளிய போல வாழுங்க. ஏன்னா நீங்க உள்ளே நுழைந்ததை விட
அதிக சிரிப்புடன் உலகை விட்டு வெளியேறுங்கள். இதுதான் அவனோட மறுமொழி. அண்ட் ரெக்கார்ட்ஸ் படி ஜாக் 1938 இறந்தான். அண்ட் இந்த சிட்டிலேயே அவனோட குடும்ப கல்லறையில அவனை புதைச்சிட்டாங்க. அண்ட் ஜாக்கோட லெகசி அவனோட பையன் ஜாக் ஜூனியர் கிட்ட தான் இருந்தது. அண்ட் 1920 அவன் தான் அந்த ஃபேமிலி பிசினஸ் எடுத்துக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணான், லைக் அவனோட அப்பாவை போலயே. அண்ட் ஜாக் கிரீம் 2 உலகத்துக்கு சிரிப்பை கொண்டு வரதுக்காக பொழுதுபோக்குல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். அண்ட் அதனாலே ரொம்ப சீக்கிரமா டெலிவிஷனோட பினான்சியரா மாறினான். அண்ட் அவன் ஜேகேவோட துணை நிர்வாகங்கள் எல்லாம் உருவாக்கி அதுங்களுக்கு ஃபேமஸ் கிளவுன் அண்ட் ஜெஸ்டர் ஃபாக்ஸ், பேரோட், ஜி, ஹாப் ஃப்ராக்னு எல்லாத்துக்கும் பேர் வச்சான். லைக் அவனோட அப்பாவை போலயே அவனும் ஒரு கொடை வள்ளலனா இருக்கும் போது குழந்தைகளுக்கானதுல ரொம்பவே உறுதியா இருந்தான். அண்ட் 1960 நாடு முழுவதும் அனாதை இல்லத்தை திறந்தான். அண்ட் ஜூனியரோட பையன், அதாவது ஜாக் கிரீம் 3 தான் ஜேகே கம்பெனியோட ஒரு முக்கியமான ஆளா இருந்து ஃபர்ஸ்ட் கேபிள் நெட்வொர்க் கம்பெனியா ஆரம்பிச்சான். அண்ட் அது மூலியமா காமெடிஸ் அண்ட் சில்ட்ரன் ஷோஸ் எல்லாம் ஆரம்பிச்சான். அண்ட் ஜாக் கிரீம் 3 தான் ரொம்பவே முக்கியமா பப்ளிக் பிராட்காஸ்ட்ல ஃபன் பண்ணான். அண்ட் ஜாக் கிரீம் 4 1970 முடிவுல தான் பிறந்தான். அண்ட் இந்த கம்பெனி அவன் எடுத்துக்கிட்டு ஒரு கேமிங் சிஸ்டமா மாத்தினான். ஆல்சோ ஜேகேவோட கொடை வள்ளல குளோபல் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணான். அண்ட் ஃபைனலா நம்மளோட ஜாக்கெட் தான் வரும், அதாவது ஜாக் கிரீம் 5. யங், ஸ்மார்ட் அண்ட் இது வரைக்கும் அதிகமா சக்சஸ் பார்த்ததும் அவன் தான். அண்ட் ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம்ல ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டரும் அவன் தான். அண்ட் இது உலகமே ஓடிட்டு இருக்க அந்த கிராஃபிக் ப்ராசஸிங் சிப்போட பிரைமரி பேக்கர். அண்ட் ட்ரில்லியனரோட ஸ்டேட்டை ரீச் பண்ணும்போது அண்ட் ஜாக் 5 ஜேகேஸ் கம்பெனியோட சேரபிலிட்டியை, இன்டர்நேஷனல் லிட்ரேசி ப்ரோக்ராம், பீஸ் ஆர்கன்ஸ், மெடிசன்ஸ் அண்ட் ஏர் டிராப்ஸ், இது எல்லாத்தையுமே அவனை தெரிஞ்சவங்களுக்கு வைட் ஆக்கணும். ஸோ எங்க இருக்கு அப்படின்னா அந்த ஸ்மோக்கிங் கன் எங்க இருக்கு பெனிவார்த்? அதாவது இவன் கிட்ட என்ன பயங்கரமா இருக்கு அப்படின்னு நம்ம பேட்மேன் கேட்க அகைன் அந்த ஐலாண்ட்ல ஹண்ட்டுக்காக போன ஜாக் 5 தான் காட்டுறாங்க. அண்ட் அப்ப நம்ம ஆல்ஃபர்ட் பேட்மேன் கேட்ட கேள்விக்கு ஆன் பேப்பர்ஸ் அதுல அவனை பத்தி எதுவுமே பயங்கரமா இல்ல, ஜஸ்ட் ஆப்போசிட் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் லவ் த கிளவுன், அது மூலமா அமெரிக்கன்ஸையும் அண்ட் உலகத்துல இருக்கிற மக்களையும் சிரிக்க வச்ச அந்த குடும்பத்தோட 5வது ஆளோட கதை. அண்ட் அவன் கொஞ்சம் விசித்திரமானவன். ஏன்னா ரிமோட் ஐலாண்டுக்கு தனியா போகி அங்க இருக்கிற பெரிய விலங்குகளை ஹண்ட் பண்றது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் பில்லியனர்ஸ்னாலே விசித்திரமானவங்க தானே, ரைட்? அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லும் போது இந்த இடத்துல ஜாக் 5 அந்த ரிமோட் ஐலாண்ட்ல ஒரு சிங்கத்தை வேட்டையாடி இருப்பான். அண்ட் அகைன் நம்ம ஆல்ஃபர்ட் அவன் ஒரு கிளாசிக் அமெரிக்கன் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட கதையை கேட்கல பெனிவார்த், நான் கேட்டது நீங்க எதை நம்புறீங்கன்னு அப்படின்னு நம்ம பேட்மேன் கேட்க அதுக்கு அகைன் நம்ம ஆல்ஃபர்ட் முன்ன சொன்ன கதையை இன்னும் டீப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓகே கேட், பட் அதுக்கு நம்ம மறுபடியும் அந்த தொடக்கத்துக்கு தான் போனோம். அதாவது அந்த சந்தில இருந்த அந்த பையன் கிட்ட The Clown. See, இந்த யங் ஜாக் கிரீம் அடிக்கடி அந்த டென்டிஸ்ட் ஆபீஸ்க்கு வெளியே நின்று தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான். 1980 தான் டென்டிஸ்ட் நைட்ரஸ் ஆக்சைடு, அதாவது லாஃபிங் கேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அதை ஜாக் யாருக்குமே தெரியாம உள்ள பூந்து அவன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க அந்த சந்தில லீக் பண்ணிடுவான். சோ அதனால அந்த நைட்ரஸ் வேலை காமிச்சு அவங்க பயங்கரமா சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அதனால அவன் கிட்ட இருந்த எல்லா காசையுமே இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அண்ட் அதுதான் அவனோட தந்திரம். ஜாக் சீனியர் வேடுவெல்ல தன்னோட சொந்த போட்டியாளர்கள் மீது ஃபன் பண்ணும் போதும் அண்ட் பிலிம்ல ஒரு சைடு எதிர்த்து இன்னொரு பக்கம் விளையாடும் போது கூட கொஞ்சம் கூட டிஃபரெண்டே இல்ல. அண்ட் இந்த கிரீம் ஃபேமிலியை பத்தின என்னோட ரிசர்ச் என்னன்னா, இவங்க எல்லாருமே ஹாஃப் செஞ்சுரி வரைக்கும் 2 பக்கமும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரே ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு கவுண்டரா என்டர்டைன்மெண்ட்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கைக்கும் அப்பாற்பட்ட மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் அவங்க நம்மளோட வாருக்கும் அவங்களோட அந்த சப்டீரியன்ஸ் கம்பெனி மூலமா, அதாவது அந்த கிளவுன் நேம்டு கம்பெனி மூலமா ரைட் சைடு நியூஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் சைடு அண்ட் மெடிசன்ஸ் அண்ட் அதை திருடுற போர் வீரர்களுக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அமைதி அண்ட் போர் அண்ட் குற்றம் அண்ட் தண்டனை, இது எல்லாமே அந்த ஆர்கம் தான். தி மோஸ்ட் பவர்ஃபுல் கிரைம் ஃபேமிலியா அவங்க இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களையும் அவங்களுக்குள்ளே சண்டை போட விட்டு அங்க விதைச்ச அந்த குழப்பம் மூலமா லாபத்தை பாக்குறாங்க. ஆனா ஏன் அண்ட் எவ்வளவு பாக்குறாங்க? இதுக்கு நான் எப்பயுமே அந்த மறுமொழிக்கு தான் போவேன். ஒரு கோமாளியை போல வாழு, அதாவது ஒரு கோமாளியை போல முட்டாளா நடிச்சுக்கிட்டே உன சுத்தி இருக்கிறவங்கள முட்டாளா மாத்து. உண்மையாலே அவன் ஒரு மாஸ்டர் மைண்ட் தான். ஏன்னா சூழ்ச்சி செய்யறவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற மொத்த தங்கம் கிடைச்சாலும் போதாது, எதுவுமே போதாது. அதாவது நம்ம ஜாக்கோட ஃபேமிலி இது வரைக்கும் நியாயமா இருந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆல்ஃபர்ட் ஜாக்கோட ஃபேமிலியை பத்தி டீப்பா இன்னும் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வருது, நம்ம ஜாக்கோட ஃபேமிலியில இருந்த எல்லாருமே ஒரு சைடு கேம் விளையாடுற மாதிரி விளையாடி அதுக்கு ஆப்போசிட்டாவும் விளையாடி இருக்காங்க. பட் அதை நம்பி எல்லாருமே ஏமாந்து முட்டாளா மாறி இருக்காங்க. அண்ட் அதை தான் நம்ம ஆல்ஃபர்டோ செம்ம சூப்பரா சொல்லியிருப்பாருங்க. பட் அது எப்படி ஒருத்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இன்னொருத்த இன்வெஸ்ட் பண்ண மாதிரி உங்களுக்கான ஒரு டவுட் வரலாம். பட் அதை வச்சுதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. வெயிட் பண்ணுங்க சொல்றேன். அதாவது ஆல்ஃபர்ட் ஜாக் ஃபேமிலி பத்தி சொல்லும் போது இந்த சைடு நம்ம ஜாக் இந்த ரிமோட் ஐலாண்ட்ல அந்த இடத்துல சில ஹண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு விதமான சத்தம் கேட்டிருக்கும். சோ அதனால அந்த சத்தம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள அந்த சத்தம் வந்து இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சிருப்பான். அண்ட் அப்ப அவனுக்கு எதிர்க்கவே அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வீடியோ பார்த்திருப்பான். சோ அதனால ஜாக் 5 ஹலோ வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்க அப்ப பேக்ரவுண்ட்ல நம்ம ஆல்ஃபர்ட் அண்ட் இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரிப்போர்ட்டை தான் நான் என்னோட சுப்பீரியருக்கு M16ல அனுப்புனேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல ஜாக் 5 அந்த வீட்டு கிட்ட போயிருப்பான். அண்ட் அப்ப அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஹேய்
ஹலோ, இங்க யாராவது? ஓ தேங்க் காட் மிஸ்டர், இந்த ஐலாண்ட்ல நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தெரியல நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு. என்னோட பேரு நீ அது எப்படி? இல்ல, இது நீயா இருக்க கூடாது. அப்படின்னு அந்த ஐலாண்ட்ல மாட்டிட்டு இருந்த அந்த வயசான ஆளு நம்ம ஜாக் ஃபையை பார்த்தது பயந்துருப்பான். அண்ட் அப்ப ஜாக் ஃபை பயங்கர கிரீப்பியா சிரிச்சு அவன் கிட்ட இருந்து ஒரு போவை எடுத்து இந்த வயசானவரை பார்த்து ஓட சொல்லியிருப்பான். சத்தியமா ஒண்ணுமே புரியல இருங்க. பட் இந்த சீக்வன்ஸ் இங்க போயிட்டு இருக்க இந்த சே நம்ம பேட்மேன் ஆல்ஃபர்ட் கிட்ட எனக்கு நீங்க என்ன ரிப்போர்ட் பண்ணீங்கன்னு தேவையில்லை பெனிவார்ட். நான் கேட்டது நீங்க எதை நம்புறீங்கன்னு தான். இல்ல கேட்டாடு. சொல்லுங்க. ஆல்ரைட் ப்ரோஸ், பட் இதை கேட்கறதுக்கு ரொம்ப பைத்தியகாரத்தனமா இருக்கலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் ஒரு தடவை அந்த தெருவில் அந்த கிளவுன் கிட்ட தான் போறோம். பிகாஸ் நான் அதை இன்னும் டீப்பரா தேடி பார்க்கும்போது அந்த படத்துல சிரிச்சிட்டு இருந்த எல்லாருமே ஷூட் பண்ணி முடிச்சதுமே இறந்து போயிட்டாங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். வழியில முறுக்கி சிரிச்சபடி இறந்து போயிருந்தாங்க. அண்ட் அது ஒரு வகையான ஸ்ட்ரிக்னி பாய்சன். அது ஸ்கின்ஸ் மூலியமா பரவக்கூடிய ஒரு விஷம். மேபி அந்த பையனோட கிளவுஸ் ஹேண்டோட ஷேக் ஹேண்ட் பண்ணும்போது நடந்திருக்கலாம். அப்படியே நம்ம ஆல்ஃபர்ட் சொல்ல அகைன் பேரலா இல்ல தயாரா இல்ல Here I come. அப்படின்னு ஜாக் ஃபை சொல்லும் போதே அவன் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க பாயிண்ட பிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பட் பல ஆண்டுகளா இந்த மாதிரி கிரிம்ஸோட விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ண எல்லாருமே பயங்கர மிஸ்ட்ரியான எண்டுக்கு தான் வந்தாங்க. லைக் பிரிட்ஜ் அண்ட் போட்ல இருந்து ஜம்ப் பண்றது அண்ட் காணாம போகிறதுலாம். அதுவும் பிசினஸ் ரைவல்ஸ், பொலிட்டிஷியன், ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரியான ஆளுங்க. அதுவும் 90ல அசோசியேட் ஆஃப் FBI ஹார்வி ஹாரிஸ் இத பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதுல ஒரு போட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க பெனிவார்த்? நேர்களே குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது இந்த நம்ம ஆல்ஃபர்ட் ஹார்வி ஹாரிஸ்னு ஒருத்தர் மென்ஷன் பண்றாருல, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் இந்த DC காமிக்ல ஒரு பயங்கரமான டிடெக்டிவ். அண்ட் அவர் தான் நம்ம யங் ப்ரூஸ் வெனுக்கு டிடெக்டிவ் ஒர்க்னா என்னது அண்ட் டிசிப்ளின்னா எப்படி இருக்கணும்னு நம்ம ப்ரூஸ் வெனுக்கு ஒரு மென்டாரா இருந்து சொல்லி கொடுத்தவர். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கோ அவர் எந்த அளவுக்கு ஒரு பக்காவான டிடெக்டிவ்னு. அண்ட் இந்த காமிக்லயும் ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல டிடெக்டிவ் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே பெரிய இடத்துல போயிட்டு கைய வச்சிட்டாரு. ஏன் அப்படி சொல்றதுன்னு கேக்குறீங்க? அதாவது இந்த ரிமோட் ஐலாண்ட்ல ஜாக் ஏதோ ஒரு வயசான ஆளை துரத்திட்டு இருக்கால, அவரோட பேர் என்ன தெரியுமா? ஹார்வி ஹாரிஸ். அண்ட் இப்ப தாராளமா அகைன் கண்டினியூ பண்ணுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டார்க்கர் ப்ராஜெக்ட்னு ஒன்னு இருக்குது ப்ரூஸ். அதுல கடந்த 100 வருஷமா பயங்கர மோசமான வெப்பன்ஸ் லைக் பயோ வெப்பன், பாம்ஸ் அண்ட் வைரஸ் இந்த மாதிரியான இன்வென்ஷன்ஸ்ல கிரிம் இன்வெஸ்ட் பண்ணதா ரெக்கார்ட்ஸ் இருக்கு ப்ரூஸ். அண்ட் டெஸ்ட் அப்ப மட்டும் தான் கிரிமோட ஆளுங்க இருந்தாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? Just say it. ஏன் ஒருவேளை அந்த ஐலாண்ட்ல அவன் அவங்கள வச்சிருக்க கூடாது? அவனோட எதிரிகளை ஏன் ஒருவேளை அவன் அவங்கள வருஷக்கணக்கா அந்த இடத்துல விட்டுட்டு அவனுக்கு தோணும் போது காட் நான் பைத்தியக்காரத்தனமா பேசுற மாதிரி தான் இருக்கு. கீப் கோயிங். நீங்க எதை நம்புறீங்க? நான் என்ன நம்புறேன்னா, அவன் அந்த குழந்தைங்களை யூஸ் பண்றான் ப்ரூஸ். அதாவது ஃபர்ஸ்ட் அவன் அந்த அனாதை இல்லத்துல இருக்கிறவங்கள தான் யூஸ் பண்ணிருக்கான். அண்ட் இப்போ அவன் வேற எதையோ தான் யூஸ் பண்றான். அதாவது அவன் வேற ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா அது எனக்கு சரியா தெரியல. அவன் அவங்களோட செல்ஸை யூஸ் பண்றான். அவனோட ஆர்க்ஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டதை யூஸ் பண்றான். பயங்கர ஒரு மோசமான எலிக்சர் அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லும் போது நம்ம ஜாக்க காட்டுவானுங்க. உண்மையா சொல்ல போனா பயங்கர மோசமா தாங்க இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட குழந்தைங்க ஒன்னா மிக்ஸ் ஆகி அந்த ஒவ்வொரு குழந்தையோட உடம்புல இருந்தும் சில டியூப்ஸ்ல ஒன்னா கனெக்ட் ஆகி அந்த டியூப் ஜாக்கோட பாடியில கனெக்ட் ஆகிற மாதிரி பயங்கர மோசமான ஃப்ரேமிங்கா தான் இருக்குது. பட் ஆனா இதே மாதிரியான ஒரு விஷயத்தை இஷ்யூ நம்பர் 6 எப்போ நம்ம பார்த்திருக்கோம். பட் ஆனா நமக்கு அப்ப புரியல, இப்பவும் புரியல ஏன் ஜோக்கர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றான்ட்டு. ஆனா அவன் பண்றது பயங்கர ப்ரூட்டலான ஒரு விஷயமா தாங்க இருக்குது. நம்மள மாதிரியே பேட்மேனுக்கு இவ்வளவு பயங்கரமான விஷயத்தெல்லாம் பண்றானா அவன் உண்மையாலே யார் தானுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி வருது போல. சோ அதனாலே பேட்மேன் ஆல்ஃபர்ட் கிட்ட கோ ஆன் பெனிவார்த். யார் அவன்? தி கிளவுன் ப்ரூஸ். கிளவுன்னா என்ன? அதோட மொத்த செயலும் நம்ம ஹியூமனிட்டிய முட்டாளா ஆக்குறது தான். ஏன்னா அந்த கிளவுன் நம்மள வெறுக்குது. அந்த சில மித்திக்கல் ஸ்டோரிஸ்ல உன்னால பார்க்க முடியும். சில லெஜெண்ட்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் பாலியாச்சி, அதாவது பால்ஜஸ் சாவேஜஸ்ல இருந்த அந்த கிங்டமை எரிச்ச அந்த ஜெஸ்டர் நம்மளுக்குள்ளே சண்டையை போட்டு கொல்றபடி வற்புறுத்துறவன். ஈவன் அவனும் நம்மள வேட்டையாடுவான். ஆனா அந்த கிளவுன் செத்துருச்சு. ஏன்னா அந்த கிளவுன் coming for you. அங்க இங்கன்னு வளருதுன்னு எடுத்துங்க. அவன் என்னதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க எதை பிலீவ் பண்றீங்க? அதாவது நான் என்ன நம்புறேன், கிரிம் ஃபேமிலிங்கிறதே உனக்கு கிடையாது. ஆல்ரைட், ஜாக் 1 2 3 4 5 அப்படின்னு யாருமே கிடையாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஜாக் கிரிம்னு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அது அவன் தான். மேபி அது அவனோட நரக அறிவியலா இருக்கலாம், இல்ல ஒரு இருள் ஒப்பந்தமா இருக்கலாம். எனக்கு தெரியல. மேபி அது ரெண்டுமாவே கூட இருக்கலாம். அது இது கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுது எனக்கு தெரியுது. பட் நான் அவனை பார்க்கும் போது அவன் பயங்கர ஒரு மோசமானவனா இருக்கான் ப்ரூஸ். இந்த உலகத்தையே வேட்டையாட ஒரு மோசமான கனவு போல இருக்கான். அது எதுக்கும் சிரிக்காத ஒரு மனுஷன் இல்ல, நம்மள பார்த்து எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு மிருகம். ஆனா அந்த சிரிப்பை ரொம்ப தாமதமான நேரத்துல நம்மளால கேட்க முடியும். சோ யார் அவன்? அவன் தான் தி ஜோக்கர்.
நீங்களே சீரியஸா இந்த அப்சல்யூட் ஜோக்கர் வேற லெவல்ல இருக்கான். ஸோ ஜாக் 1 2 3 4 5 மொத்தமா 5 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஒருத்தன் தான். பட் இருந்தாலும் ஸ்டில் 5 பேர் தான். பட் வேற வேற டைம் பீரியட்ல வாழ்ந்த டிஃபரெண்டான 5 பேரும் ஒன்னா சேர்ந்தது தான் இந்த அப்சல்யூட் ஜோக்கர். சத்தியமா ஒண்ணுமே புரியல. எனக்கும் அதே தான். அதனால தான் இப்படி வளரிட்டு இருக்கேன். பட் ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், அவங்க 5 பேருமே ஒன்னா சேர்ந்து தான் இந்த அப்சல்யூட் ஜோக்கர். ஏன்னா இந்த அப்சல்யூட் ஜோக்கரோட அந்த பல்லோட ரோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொத்தம் 5 லேயரா இருக்கும். ஸோ அந்த 5 பேருமே ஒன்னா சேர்ந்தது தான் இந்த அப்சல்யூட் ஜோக்கரா இருக்கலாம். அண்ட் அதுக்கு உதவியா இருக்கிறதா அந்த குழந்தைங்க மூலமா எடுக்கக்கூடிய அந்த எலிக்சர் நினைக்கிறேங்க. பட் என்னதான் நம்ம இத்தனை விதமா எவ்வளவு சொன்னாலும் ஆன்சர் ஒண்ணுதான், இஸ் அப்சல்யூட். அவ்வளவுதாங்க. நான் ரொம்ப அதிகமாவே கேட்டுட்டேன். ப்ரோஸ், அதாவது இல்ல, நான் வேலைன்னு செக் பண்ணும். எனக்கு புரியுது. பட் வெளியில கொஞ்சம் பார்த்து போக்கே அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்ல பேட்மேன் அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. அண்ட் அப்ப நம்ம ஆல்ஃபர்ட் தனக்குள்ளேயே ரொம்ப நல்ல வேலை பண்ணிக்கிற கேலட்டு முட்டாள். அவன் இதுக்கு சைன் அப் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அவன் கண்டிப்பா சண்டையை தான் எதிர்பார்ப்பான். அந்த கதறலுக்கு எல்லாம் திரும்ப அடி கொடுப்பான். பட் இது லாஸ்ட் இயர் தான் நடந்தது. இந்த உலகம் கிராக் ஆகி அதோட உண்மையான முகத்தை அவனுக்கு காமிச்சது. எல்லாமே மான்ஸ்டர்ஸ். அவன் பார்த்தது எல்லாமே மான்ஸ்டர்ஸ். அண்ட் லாஸ்ட் நைட் அவன் கேட்வே சிட்டில ஏதோ ஒரு பொண்ணோட கதையை பத்தி பார்த்துட்டு இருந்தா நான் கவனிச்சேன். அவ தண்ணியே நரகத்துல இருந்து வந்த ஒரு மேஜிக்கல் வாரியனுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தா. அண்ட் அவனோட பெருமைக்கு அவன் முன்னேறி போயிட்டே தான் இருக்கா. பட் நீ உண்மையாலே கிரிம்ம பத்தி அவன் கிட்ட சொன்னதுக்கான காரணம் அவனோட நல்லதுக்காகவா? இல்ல, ஏன்னா நீ அந்த விஷயத்த உள்ளே வச்சுக்கிட்டு உன்னால வாழ முடியாதுங்கிறதுனாலதான். ஏன்னா டீப் டவுன்ல நீ ஒரு கோலை. நேத்து தான் ஒரு ரிப்போர்ட் கிரிம் கொலம்பியால இருக்க ஒரு ஐலாண்ட்ல இருந்து வந்ததா ஒரு ரிப்போர்ட் வந்தது. பட் ஈவன் காத்தம்ல இருந்து 3000 மைல் தாண்டி கிரிம் இருந்தாலும் அதை நம்மளால அசால்ட்டா விட்டுற முடியாது அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லும் போது இங்க நம்ம பேட்மேன் ஸ்விங் பண்ணி போயிட்டு இருக்கிறத ஏதோ ஒரு பர்பிள் ட்ரென்ச் கோட் போட்டுட்டு இருந்தவன் பாக்குற மாதிரி இருக்கும். அண்ட் பர்பிள் கலர் சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வெல், ஹலோ தேர் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜோக்கர் தான் நம்ம பேட்மேனை பார்த்துட்டு இருப்பான். அண்ட் அங்கிருந்து ஜோக்கர் அவனோட பிரைவேட் மேன்ஷனுக்கு தான் போற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அந்த இடத்துல நம்ம ஜோக்கரோட பட்லர், வெல்கம் பேக் மிஸ்டர் மாஸ்டர் கிரிம். நீங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பசிக்குதா? இல்ல நான் சாப்பிட்டுட்டேன். அண்ட் எனக்கு சில பிளான்ஸ்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் கேவ்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு கிளாக்ல 10:46 or 7ங்கிற மாதிரி டைம் செட் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் பண்ணி கேவுக்குள்ள போக அப்படியே இந்த இஷ்யூவை நெக்ஸ்ட் வண்டர் உமன் போட்டு முடிச்சிருப்பானுங்க. பட் நெக்ஸ்ட் வண்டர் உமன் அப்படின்னு போட்டு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாம இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க மைண்டுக்குள்ள ஓடுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேட்மேன் எப்படி பார்த்தோமோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே ஜோக்கர் கிட்ட கொடுத்துட்டு அந்த ஜோக்கர் கிட்ட இந்த சில விஷயத்தெல்லாம் நம்ம பேட்மேன் கிட்ட கொடுத்து அப்படியே கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணிருக்கானுங்க. யோ என்ன நடக்குதுங்க? நீங்க நான் சொல்ற அதை கேளுங்களேன். அதாவது நம்ம பேட்மேனுக்கு எப்படி ஒரு பட்லரா ஆல்ஃபர்ட் இருப்பாரோ அதே மாதிரி ஜோக்கருக்கும் இந்த இடத்துல ஒரு பட்லர் இருக்கான். அண்ட் நம்ம பேட்மேன் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பணக்காரரோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஜோக்கர் பயங்கர பணக்காரன். அண்ட் பேட்மேன் எப்படி வெயின் என்டர்பிரைசஸ் ஒரு கம்பெனி ஓன் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஜோக்கர் ஜேகே ஹோல்டிங்னு ஒரு செஞ்சுரி கம்பெனி ஹோல்ட் பண்ணியிருக்கான். அண்ட் இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா 1888ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற ஜோக்கர் ஒரே ஆள் தான். சோ அதனால கண்டிப்பா ஜோக்கரோட அம்மா அப்பா யாருமே இல்லாம அவனும் ஒரு அனாதையா தான் இருந்தாவனும் நினைக்கிறேங்க. சோ ஜோக்கர் கேரக்டர் பேட்மேனாவும் பேட்மேன் கேரக்டர் ஜோக்கராவும் மாத்தி மாஸ் பண்ணியிருக்கானுங்க. பட் நம்மளால அதுக்குள்ளே அப்சல்யூட் சினிமான்னு இதை சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னும் நம்ம ஆர்க்கம் இஷ்யூ ஒன்று பார்க்கல. ஏன்னா அதுலயும் நம்ம ஜோக்கரோட ஆரிஜினல் நல்லா இன்னும் கொஞ்சம் டீடைல்டா போயிருப்பானுங்க. ஸோ அதனால நம்ம அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் த அப்சல்யூட் சினிமா இல்ல த அப்சல்யூட் ஜோக்கர்னு சொல்லுவோம். பட் நெக்ஸ்ட் இஷ்யூ என்னதான் ஒண்டர் உமனாவே இருந்தாலும் நம்ம மைண்ட் இந்த இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சு. பட் அந்த இஷ்யூல பயங்கர ஆக்ஷன் பேக்டான சம்பவம்லாம் இருக்க போது. ஸோ அதனால நம்ம அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ் அப்சல்யூட் ஒண்டர் உமன் பேட்மேனோட காம்போவை பொறுத்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.